வணக்கம். நான் இந்திரன் ஜெயக்குமார் பேசுகிறேன். தேர்தல் களம் பிரச்சாரத்தை முடிவுக்கு கொண்டு வரும் நேரத்தை நெருங்கியுள்ளது. இந்த நேரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு பிரச்சாரங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. டாக்டர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் ஓட்டப்பிடாரம் தொகுதியில் தன்னுடைய முயற்சியில் பெருமுயற்சியாக தொடர்ந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். களத்தில் சுற்றித் திரியும் நமது களப்பணியாளர்கள் காணும் சில நிகழ்வுகள் சில நெருடலான விஷயங்களை நமக்கு தெரிவிக்கின்றன. அதாவது, ஒரு சில கிராமங்களில் புதிய தமிழகம் கட்சிக்கு எதிராக புதிய தமிழகம் கட்சிக்கு வேலை செய்ய வேண்டிய நபர்களே புல்லுருவிகளாக செயல்படுவதை கண்கூடாக காண முடிகிறது. அதிமுக திமுக இரண்டுக்குமான போட்டி ஆட்சியை பிடிப்பதற்கான போட்டி. ஆட்சியை யார் பிடிக்கிறார்கள் என்பதற்கான போட்டி அவர்களுக்கிடையே நிலவுவது. புதிய தமிழகம் கட்சிக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நிலவுகின்ற போட்டியானது சுயமரியாதைக்கான, புதிய தமிழகம் கட்சிக்கான சுயமரியாதைக்கான தன்மானத்திற்கான ஒரு போட்டியாக இந்த தேர்தல் அமைந்துள்ளது. இந்த நேரத்தில் புதிய தமிழகம் கட்சியின் உறவுகள் புதிய தமிழகம் கட்சிக்கு வாக்களிக்காமல் மாற்றுக் கட்சிகளுக்கு வாக்களிப்பது என்பது சரியான சிந்தனையாக இருக்காது. அதாவது கெட்ட பிறகு எட்டு புத்தி என்ற கதையிலே தற்போது வாக்குகளை மாற்றுக் கட்சிகளுக்கு அளித்துவிட்டு பின்னால் நமக்கு இடர்பாடுகள் ஏற்படும் போது எனக்கு அந்த கட்சி அதை செய்யவில்லை, இந்த கட்சி இதை செய்யவில்லை என்று புலம்புவது புத்திகட்டவர்களின் செயலாகத்தான் இருக்கும். தற்போது புதிய தமிழகம் கட்சிக்கு கிடைத்திருக்கின்ற வாய்ப்பானது மிகப்பெரிய அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பை அனைத்து உறவுகளும் புதிய தமிழகம் கட்சியின் உறுப்பினர்கள் அனைவரும் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களும் மற்றும் அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிடும் புதிய தமிழகம் கட்சியின் வேட்பாளர்களை வெற்றி பெறச் செய்ய வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை. புதிய தமிழகம் கட்சிக்கு எதிராக எங்கே எவர் வேலை செய்தாலும் அவர் துரோகியாகவே பார்க்கப்பட வேண்டிய ஒரு நபராக இருப்பார். எனவே அனைவரும் இந்த தேர்தலில் எங்கள் அரசியல் இதுதான் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு நிலையை எடுத்தாக வேண்டிய கட்டாயம் உள்ளது. அதற்கான வேலையை ஒவ்வொருவரும் செய்து புதிய தமிழகம் கட்சியை மாபெரும் வெற்றி பெறும் வகையில் செயல்படுமாறு அனைவரையும் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.